வணக்கம். ஓஷோ உலகம். ஞானிகள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். ஞானிகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத உன்னத இடத்தில் இருப்பவர்கள் அப்படின்றதான் உண்மை. ஏன் அவர் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாகவே அப்படின்னா ஞானிகள் பெரிய அளவில் பாடுபடுவது இல்லை. ஞானிகள் கடுமையாக உழைப்பது இல்லை. ஏதோ கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை வருத்தி கொள்வதில்லை. ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உடலையும் மனதையும் சிரமத்திற்கு உள்ளாக்கி கொள்வது இல்லை. அவங்கள பொறுத்தளவில் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அவங்க வேறு ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்றதுக்காக அதற்காக கடுமையான முயற்சிகளை செய்து தங்களுடைய மனதையும் உடலையும் சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டு அப்படிப்பட்ட செயல்களில் அவர்கள் ஈடுபடுவது இல்லை. அவங்கள பொறுத்தளவில் எப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க சரீரம் அப்படின்ட்டுருக்குல, சரீரம் உற்சாகத்துடன் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, குதூகலமாக இருக்கிறது. அதேமாதிரி அவங்களுடைய மனசு எப்போவுமே ஆனந்த பெருவெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கிறது, உற்சாகம் ததும்பி கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி கடலில் எப்போதும் மனம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பல வகையான விஷயங்களையும் கடந்து பல வகையான ஆனந்த நிலைகளையும் தங்களுடைய பயணத்தில் சந்தித்து ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதனால் அவங்களுடைய இது என்னென்னா, தாங்கள் ஒரு பரவச நிலையை அடைந்து விட்டோம், உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோம், யாரும் நினைத்து பார்க்க முடியாத உச்சத்தை தொட்டு விட்டோம், உச்ச நிலைக்கு வந்து விட்டோம் அப்படின்றதெல்லாம் அவங்க நல்லா தெரியும். அதனால் எப்படின்னா அவங்க மனதில் இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணை, அன்பு, பாசம், ஆனந்த நிலை அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, இதை மற்றவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்து தருகிறார்கள். இப்போ ரெண்டு ஞானிகள் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 4 ஞானிகள் சந்திக்கிறாங்க, 3 ஞானிகள் அப்படியே ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த ஞானிகள் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது, பேசணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார்கள். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிரேட் திங்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான். அதே மாதிரி எப்படின்னா இப்போ சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், மக்கள், இந்த மக்களுக்கு தாங்கள் அடைந்த அந்த உயர்ந்த நிலையை, பரவச அனுபவத்தை மக்களுக்கு அவர்கள் பரவ செய்கிறார்கள். மக்கள் இப்போ மிகப்பெரிய ஞானிகளெல்லாம் சந்தித்து பேசி அவங்க சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களை நாம் கேட்டு அவங்க காட்டக்கூடிய பாதையில் நாம் பயணித்து அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்கள போய் பார்க்குறதுக்காக போகிறாங்கல்ல, அப்படி சந்திக்கக்கூடிய அந்த தருணங்களில் அவங்க வாயை திறந்து அவங்க பல உன்னதமான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி சொல்லும்போது அவங்க எதிலிருந்து சொல்கிறாங்க? தாங்கள் பெற்ற அனுபவத்திலிருந்து, தாங்கள் பெற்ற அந்த பரவச நிலையிலிருந்து, தாங்கள் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் கூறுவது என்பது நம்முடைய கடமை அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய ஞானிகளையெல்லாம் சந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு உன்னத நிலையில் தாங்கள் பெற்ற விஷயங்களை, தாங்கள் கற்ற விஷயங்களை மக்களுக்கு கூறுகிறார்கள். மக்களுக்கு கூறும்போது மக்களுக்கு அது பயனுள்ள விஷயங்களாக இருந்து இவர்களுடைய வளர்ச்சிக்கு, இவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு, இவர்கள் உன்னத நிலையை அடைவதற்கு, வாழ்க்கையில் பயனுள்ள காரியங்களை செய்வதற்கு, வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் புரிவதற்கு, வரலாற்றில் தங்களுடைய பெயரை பதிப்பதற்கு அந்த ஞானிகளுடைய அனுபவ பாடங்கள் உதவியாக இருக்கும் அப்படி. அதனால் ஞானிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெரிய பேராசைன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன அடையணும் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க அந்த ஆன்மீக உலகத்திற்குள் நுழைந்து பயணித்தார்களோ அந்த நிலையை அடைந்து விட்டார்கள். தே ஹவ் ரீச்டு தட் பிளேஸ். அதனால தான் அவர்களை ஞானிகள் அப்படின்றோம். ஞானின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் நீங்கள் காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் போகிறாரு, அந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டால் அவரை ஞானின்னு நம்ம சொல்கிறோமா? அப்படி சொல்ல மாட்டோம். அவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால மட்டுமே அவர் ஞானி ஆகிட முடியாது. இதையெல்லாம் தாண்டி அந்த ஞான நிலை அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே பேசினாலும் போதும், பேசாமலே வெறுமனே அவர் நம்மளை பார்த்தாலே போதும். அவர் அப்படியே நடக்கக்கூடிய விதம், அவர் நம்மளை பார்க்கக்கூடிய விதம், அவர் மௌனத்தின் மூலமாகவே அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த போக்கு, இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அந்த ஞானி மீது உயர்ந்த மதிப்பு, மரியாதை, பக்தி அப்படின்றது இயல்பாகவே தோன்றிவிடும் அப்படின்றதான் உண்மை.
அப்போ நம்ம ஞானிகளை பொறுத்தவரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆறு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஜீவநதி, அப்படி நீர் பெருக்குடன் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது, அந்த ஆறு வந்து எதிர்பார்க்குதா இந்த தண்ணியை வந்து நதி, இந்த தண்ணியை வந்து எவ்வளோ பேர் குடிப்பாங்க? 100 பேர் குடிப்பாங்களா? 1000 பேர் குடிப்பாங்களா? 10,000 பேர் பருகுவாங்களா? 1,00,000 பேர் இந்த இந்த நீரை பருகுவாங்களா? அப்படின்லாம் அந்த ஆறு எதிர்பார்த்துக்கிட்டா இருக்குது. ஆறு வந்து ஓடுவது என்பது அந்த ஆற்றினுடைய இயல்பு, அந்த நதியினுடைய இயல்பு. அதை பருகுவது என்பது அந்த நீரை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், நீருக்காக இயங்குபவர்கள், தாகம் எடுப்பவர்கள். அப்போ ஆன்மீக தேடல், ஆன்மீக அனுபவத்தை தேடக்கூடிய உள்ளங்கள், ஆன்மீக அறிவை பெற ஆசைப்படக்கூடிய மக்கள் நம்ம வந்து என்ன பண்ணோம்? இப்படிப்பட்ட ஞானிகளை தேடி செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட அறிவாளிகளை நாடி செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட உயர்ந்த அறிவை பெற்ற உயர்ந்த மனிதர்களை நாடி செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஆன்மீக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத பிறவிகளை பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையின் கடமைகளில் ஒன்று அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்கள போய் சந்திக்கணும், பேசணும். அவங்க கூறக்கூடிய விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நம்ம நிச்சயமாக மிகப்பெரிய சாதனையாளர்களாக திகழ்வோம், மிகப்பெரிய சாதனைகளை வரலாற்றில் புரிவோம். மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நாம் கொடுத்து மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய காரியங்களை வாழ்க்கையில் கட்டாயம் செய்வோம். அப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை செய்வதற்கு இப்படிப்பட்ட ஞானிகளை சந்திப்பதும் பேசுவதும் அவர்களுடைய அறிவை பெறுவதும் நமக்கு தூண்டுகோலாகவும் உந்து சக்தியாகவும், ஆங்கிலத்தில் கூறுவதாக இருந்தால் கேட்டலிஸ்ட் அப்படின்றாங்களே, கேட்டலிஸ்டாகவும் இருக்கும் அப்படின்றது. அதனால் வாழ்க்கையில் வந்து பேராசைப்படாத, இன்னும் உயர்ந்த நிலைக்கு போய்கொண்டே இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி எந்திரத்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ளாத ஞானிகள் இருக்காங்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களை, உயர்ந்த உள்ளங்களை, உயர்ந்த சாதனையாளர்களை, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளை பார்ப்பது, சந்திப்பது, பேசுவது, உரையாடுவது, அவர்களுடைய அனுபவங்களை பெறுவது, அவர்களிடமிருந்து அவர்களுடைய அறிவை நாம் வாங்கி கொள்வது அப்படின்றது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அருள், ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி நினச்சி நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த காரியங்களை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள். வரலாற்றில் நீங்கள் யார் என்பதை அழுத்தமாக உங்களுடைய பெயரை பதிப்பீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.